வணக்கம். இன்று எனக்கு பிறந்த நாள். உங்களுடைய வாழ்த்துக்களை பெற விருப்பமுடன் இருக்கிறேன், ஆவலுடன் இருக்கிறேன், ஆசையுடன் இருக்கிறேன். உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களை சேரில் சந்தித்து அவருடைய வாழ்த்துக்களுடன் இன்று இந்த பதிவை தொடங்குகிறேன். எனது பிறந்தநாள் பரிசாக நான் விரும்புவது எல்லாம் அதிகமான சப்ஸ்கிரைபருடைய எண்ணிக்கை, ஆதரவு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களிடம் உற்றார் உறவினரிடம் சொல்லுங்கள். வருகிற ஆகஸ்ட் 15 தமிழ் திரையுலகத்திற்கு 2 படங்கள் வரவிருக்கின்றன. ஒன்று விக்ரம் நடித்த படம், இன்னொன்று டாப் ஸ்டார் பிரசாந்த் நடித்த படம் அந்தகன். இது ஒரு இந்தி படத்தினுடைய ரீமேக். அந்த இந்தி படம் 32 கோடி ரூபாய் செலவு பண்ணி எடுத்ததில் 348 கோடி ரூபாய் லாபம் கிடைத்தது. ஆக அது ஒரு சக்ஸஸ்ஃபுல் படம். அந்த சக்ஸஸ்ஃபுல் படத்தை தியாகராஜன் தன் மகனுக்காக எடுத்திருக்கிறார். இந்த படம் எடுத்து பல நாட்கள், பல வருஷங்கள் ஆகிட்டாலும் அது இப்போ தான் வருது. அதுக்குரிய நேரம் இதுதான். ஒரு பக்கம் அதை இன்னும் என்ன சொல்லணும்னா, டாப் ஸ்டார் பிரசாந்தனுடைய ரீஎன்ட்ரி ஆரம்பமாயிருச்சு. அது வெற்றிகரமாக ஆரம்பமாயிருச்சு. அவருடைய கோட், அந்த படம் தளபதி விஜய் நடிக்கிற படம். அந்த படத்தில் இவருக்கு ஒரு முக்கியமான கேரக்டர், விஜய்க்கு அடுத்த கேரக்டர்னு கூட சொல்லலாம். அந்த கேரக்டரில் இவர் நடித்து சூறாவளியை கிளப்பியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் தொடர்ச்சியாக இந்த நேரத்தில் இந்த படத்தை வெளியிட்டால் நல்லபடியாக லாபம் சம்பாதிக்கலாம், மக்களுடைய அன்பை மறுபடியும் பெறலாம் என்ற கருத்தில் தியாகராஜன் இந்த படத்தை ஆகஸ்ட் 15 வெளியிடுகிறார். இந்த படத்தில் சமுத்திரக்கனி நடிச்சிருக்காரு, ஊர்வசி நடிச்சிருக்காங்க, யோகி பாபு நடிச்சிருக்காரு, சிம்ரன், பிரியா ஆனந்த், முக்கியமாக கார்த்திக், நவரசநாயகன் கார்த்திக், இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் இதெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு பார்வையற்ற ஒரு பியானோ இசைக்கலைஞரை பற்றிய படம். பியானோ இசைக்கலைஞராக பிரசாந்த் நடிச்சிருக்காரு. அவர் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய ஒரு கொலை, அதாவது ஹிந்தி படத்தில் ஒரு நடிகர் மர்டர் ஆயிடுவார். அதை துப்பு துளக்கிற மாதிரி இந்த படம் போகும், அந்த கதை போகும் ஹிந்தியில். இங்கே தியாகராஜன் அவருடைய திரைக்கதை சாமர்த்தியத்தினால் அவர் எப்படி இதை இங்கே வச்சுருக்காருன்னு தெரியலை. நம்ம படம் வந்தால் தான் அதை பார்க்கலாம், அதை பற்றி விமர்சிக்கலாம். ஆனால் தியாகராஜன் இயக்கத்தில் மகன் நடிக்கிறாருன்னா அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. மகன் முன்னணி நடிகராகணுங்கிற ஆசை அப்பாவுக்கு அதிகம் உண்டு. எப்படியாவது ஒரு நல்ல இடத்துல வைக்கணுங்கிறதுக்காகத்தான் அவர் இதுவரைக்கும் வேறு படங்களில் நடிக்கிறதாக இருந்தால் அது பெரிய டைரக்டர் படத்தில் தான் நடிக்க வைப்பார். சங்கர், அந்த படம் தெரியும் உங்களுக்கு. அதில் 2 வேடம், ஐஸ்வர்யா ராய், உலக அழகி ஐஸ்வர்யா ராய் ஜோடி சேர்ந்தது. அவர் தமிழில் ஜோடி சேர்ந்த படம் இதுதான். 2 டபுள் ஆக்ஷன் பிரமாதமாக இருந்தது. அந்த படம் சில்வர் ஜூப்ளி ஓடிச்சு. அந்த படத்துக்கு அப்புறம் மற்ற படங்கள் நிறையா வந்தது. ஆனாலும் தோல்வி படங்கள்னு எதுவும் சொல்ல முடியாது, சக்ஸஸ் தான் நடந்தது. இந்த இதில் இவர் இந்த படத்தில் அவருடைய கதை கொஞ்சம் வித்தியாசமான கதை. அந்தகனுடைய கதை, பியானோ வாசிக்கிறவர், அவர் ஒரு பெண் காதலிக்கிறார். இவருக்கு பார்வை இல்லாமல் போகுது. இந்த பார்வையற்றவர் தான், பிறவிலேயே பார்வையற்றவராக தான் அந்த படத்தில் வர்றாரு. ஆனால் முடிவு உங்களுக்கு ஒரு கிளைமேக்ஸில் ஒரு திடுக்கிடும் ஒரு திருப்பம் வருவதில்லை இந்த கதையில். ஏன்னா அந்த ஹிந்தி படத்தை நான் பார்த்துருக்கேன். அதில் ஒரு வித்தியாசமான ஒரு இதை வச்சுருப்பாங்க. அந்த பார்வையற்றவர் ஒரு வித்தியாசமான லென்ஸ் போட்டிருப்பார். அந்த லென்ஸு ஓவேக் பென்சால் அப்படிங்கிறது அந்த லென்ஸு பேர். அதை அணிஞ்சு இவர் அதில் நடிச்சிருப்பார். அந்த இதை அணிய வேண்டிய காரணம் என்ன அப்படிங்கிறத அந்த கதையிலே சொல்லியிருப்பாங்க.
இவர் இந்த கதையில் கடைசியில் தான் இவர் அநேகமாக ரிவீல் பண்ணியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தில் ஸ்டண்ட் காட்சிகளும் இருக்குது, அதிரி உதிரியாக சண்டையெல்லாம் இருக்குது. நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியதெல்லாம் டாப் ஸ்டாருக்கு நம்ம சொல்லித்தர வேண்டியதில்லை. பிரமாதமாக ஆக்ட் பண்ணுவார், ஃபைட் பண்ணுவார். நவரச நாயகன் கார்த்திக்கு அவர் ஒரு முக்கியமான கேரக்டரில் வர்றாரு. சமுத்திரக்கனி தான் இன்ஸ்பெக்டராக வர்றாரு. ஊர்வசி நடிப்பு அரக்கி சொல்லவே வேணாம், பிச்சு இது பண்ணிடுவாங்க. இந்த டாப் ஸ்டார் ஃபாரினில் நம்பர் 1 இடத்துல இருக்கார். இவருக்கு இருக்கிற ரசிகர் பட்டாளம் மாதிரி ஃபாரினில் வேறு எந்த நடிகருக்கும் இல்லை. தயவுசெய்து மற்ற நடிகர்கள் கோவித்து கொள்ள வேண்டாம், இது உண்மை. இவர் காலடி வச்சாருன்னா நிறையா காதல் கடிதங்கள், காதல் முத்தங்கள் இதெல்லாம் அப்படியே பறக்கும் மேடையில். அவருடைய இதில் அந்த பார்ட்டிசிபேட் பண்ணுறாருல அந்த இசை நிகழ்ச்சி இதில் எல்லாம் அதை பார்த்து தான் இதை நம்ம விஜயகாந்த் நடிகர் சங்க தலைவராக இருக்கும் போது இந்த நிகழ்ச்சிக்கு கண்டிப்பாக பிரசாந்த் வரணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போனார். அவர் கூட்டிகிட்டு போன அந்த நிகழ்ச்சி தவிர மற்ற நிகழ்ச்சிகளிலும் இவர் கலந்து கொண்டு பேசியிருக்காரு, ஆடியிருக்காரு. அவர் பேச்சுக்கு அங்கே அவ்வளவு மயங்கர இளம் பெண்கள் நிறையா இருக்காங்க. அந்த ஒரு நம்பிக்கை இங்கேயும் இருக்குது. இங்கேயும் அவருக்கு ஆதரவாக ரசிகர்கள் இருக்காங்க. இந்த படம் போட்டியாக வர்ற படத்தை சரிக்கு சமமாக சந்திக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நன்றி. ஆகஸ்ட் 15 பார்த்து பதிவு செய்வோம். நன்றி.